கிருஷ்ண பகவானே ஒரு கீதையில் சொல்லுவார், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோ அர்ஜுனா. 4 விதமான பக்த ஜனங்கள் எங்கிட்ட வந்துட்டே இருப்பாங்க. யாருன்னா, ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானிட்ட பரதர்ஷபா. நம்ம கடவுள்கிட்ட போகிறவா, பகவான் கிட்ட குரு கிட்ட போகிறவா 4 கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்த்தகா அப்படிங்கிற, யாருக்கு கஷ்டம் இருக்க வாழ்க்கையில் அவள் பகவான் கிட்ட போயிட்டு வேண்டிக்கிறார். 2வது வந்து கொஞ்சம் ஞானம் தெரிஞ்சுக்கலாம், அவள் கஷ்டம் ஒன்றும் இல்லை வாழ்க்கையில், ஆனால் வெறும் வாழ்க்கை இவ்வளோதானா, வேறு ஏதாவது இருக்கா, பரலோக்கங்கிறது இருக்கா, இல்லை நான் யார், இந்த மாதிரி ஒரு ஜிக்ஞாஸ். இன்னும் 3வது கேட்டகரி, இன்னும் நல்லது நடக்கணும், இன்னும் ப்ரமோஷன் வரணும், இப்போ எல்லாம் நல்லா இருக்கு, கஷ்டம் ஒன்றும் இல்லை, ஆனால் இன்னும் ஏதோ வாழ்க்கையில் வேணும்னு போகிறார். இந்த 3 விதமான இது ஏதோ ஒன்று வச்சுட்டு பகவான் கிட்ட போகிறார். 3க்கு சுவாமி சமாதானம் பண்ணுவார். 4வது வந்து அவன் ஞானி. ஞானி கூட பகவான் கிட்ட போயிட்டு இருப்பார், அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. ஞானிக்கு ராகத்வேஷம் இல்லை, சுகதுக்கம் இல்லை, நம்ம ஆச்சாரியர் மாதிரி எதுவுமே வாழ்க்கையில் தேவையில்லை. ஆனால் பரம சத்து ஸ்வரூபநாத அந்த பகவானிடம் ஞானி கூட போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி குரு கிட்டவும் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறவங்க வருவார். கொஞ்சம் ஏதாவது இந்த வேதமோ சாஸ்திரமோ வேதாந்தமோ இதை பற்றி உண்மை தெரிஞ்சுக்கிற மனசில் கூட வருவார். இல்லாட்ட ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் வருவார். கஷ்டம் இல்லாட்டாலும் ப்ரமோஷனோ இந்த மாதிரி இன்னும் நல்லது நடக்கிறதுக்காக வருவார். இந்த மாதிரி எல்லோருமே நம்ம எல்லோரும் போவோம். அங்கே ஞானி கூட போகிறார் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா எல்லாருமே போகணும்னு அர்த்தம்.